கோலம் என்றால் வெறும் வெள்ளை கோடு இல்லை, அது வீட்டு வாசலில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஓரங்காட்டு பக்கத்துல உள்ள தெருவில் ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. அவங்களோட பெயர் பொன்னம்மா. பொன்னம்மா தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து குளிர் மண் வாசலை தேட வாசல் முன் நிற்பாங்க. அந்த நாளில் கூட அவங்க மெதுவாக மண்ணில் நினைந்து லக்ஷ்மி கோலம் என்று சொல்லப்படும் 8 பக்கங்களுடன் இருக்கும் அழகான பூ வடிவ கோலம் போட ஆரம்பிச்சாங்க. அவங்க போட்ட கோலத்துக்கு ஒரு ரகசியம் இருந்துச்சு. ஒவ்வொரு கோடு போடும்போதும் அவங்க மனசுல ஒரு வரி பிரார்த்தனை இருந்தது. என் வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த தெருவுல உள்ள எல்லா வீடுகளுக்கும் வளம் வரணும். அவங்க பக்கத்துல இருக்கும் மக்கள் பல பேருக்கு தெரியல, ஆனா அந்த ஸ்ட்ரீட்ல மட்டும் மக்கள் வேலை கிடைச்சது. அவர்களோட பிசினஸ் நல்லா போச்சு. குடும்பத்துல சண்டை குறைஞ்சது. எல்லா வீடுகளும் ஸ்லோவா வளர ஆரம்பிச்சது. எல்லாரும் ஒரு நாள் சந்தேகப்பட்டாங்க, எதுக்கு நம் ஸ்ட்ரீட் மட்டும் இவ்வளோ நன்றாக இருக்குது. ஒரு நாள் பொன்னம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து கேட்டுச்சு, பாட்டி, நீங்க போட்ட கோலம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? பொன்னம்மா சிரிச்சு, அந்த சிரிப்புல ஒரு தெய்வ அன்பு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, கண்ணே, இது லக்ஷ்மி கோலம். இந்த புள்ளிகளும் கோடுகளும் பணம் மட்டும் இல்லை, மன அமைதியும் அன்பும் நலத்தையும் அழைப்பது. ஆனா அது வேலை செய்யணும்னா கோலத்தோட ஒவ்வொரு கோடும் நல்ல எண்ணத்துல போடணும். அந்த குழந்தை கேட்டது, அப்படின்னா இதுல லக்ஷ்மி அம்மாவா இருப்பாங்க? பொன்னம்மா அவளை தலையை தொட்டு மெதுவா சொன்னாங்க, ஆம் இருப்பாங்க, ஆனா கோலத்துல இல்ல, நீ போட்ட நல்ல ஆசையில தான் இருப்பாங்க. அந்த நாள் முதல் அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலையுமே பொன்னம்மா பக்கத்துல நின்று கோலத்தோட அர்த்தத்தை கற்றுக்கிட்டாள். ஆண்டு முடியும் போது அந்த குழந்தை அவங்க வீட்டுல லக்ஷ்மி கோலம் போட ஆரம்பிச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டுல இருந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றாக மறைய ஆரம்பிச்சது. பொன்னம்மா மெதுவா சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வந்துச்சு, கோலம் வர்ணம் இல்லை, அது ஒரு ஆசிர்வாதம் கண்ணே. இந்த லக்ஷ்மி கோலம் உங்கள் வீட்டுக்கும் வளம், அமைதி, நலன் வர சொல்லும். கோலம் போட்டால் கதவு அழகாகும், அதை போடுற மனசு வாழ்க்கையை அழகாக்கும்.